உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ ஏன் அம்மாவை தள்ளிவிட்டல? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? மோனையா, ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. நான் தான் சொல்றேன்ல, அப்பாவை கொலை பண்ண அம்மா முயற்சி பண்ணாங்க. உனக்கு என்ன மூளைக்குள்ள குழம்பி போயிருக்கா? எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். ஏன் அம்மா என் அப்பாவுக்கு கனவுல கூட அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப நமக்குள்ள இருக்க நம்பிக்கை அது என்னாச்சு? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களா மோனையா, எப்பவும் என் மேல நம்பிக்கை வைப்பேன்னு? நான் சத்தியம் பண்றேன். மோகன் ஆகிய நான் என்னை விட அதிகமா என் ராதாவோட வார்த்தையை தான் நம்புவேன். எப்படி உன்னோட வார்த்தையை நம்ப சொல்ற? நீயே சொல்லு, எப்படி நான் உன்னோட வார்த்தையை நம்புறது? உன்னை நம்புற மாதிரியா நீ நடந்துக்கிற? நீயே உன்னை கொஞ்சம் பாரு ராதா, எப்படி ஆயிட்டான்னு பாரு. மோனையா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, மத்தவங்க முன்னாடி என்னைக்கும் என்ன அவமானப்படுத்த மாட்டேன்னு. ஒருவேளை என்னைக்காவது நமக்குள்ள சண்டை வந்தாலும் அந்த நேரத்திலையும் நீங்க என்கிட்ட தனியா தான் பேசணும். மத்தவங்க முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்த கூடாது. நான் சத்தியம் பண்றேன். அப்படியா? அப்படின்னா நீ இப்ப என் அம்மாவை அவமானப்படுத்தினே, அது என்ன? நீ என் அம்மாவை தள்ளி விட்டுருக்க, அது உனக்கு தப்பா தெரியலையா? ராதா, ஒரு நல்ல புருஷனா இருக்கிறதுக்காக என்னால ஒரு கெட்ட மகனா இருக்க முடியாது. நான் எப்பவுமே உனக்கு தானே துணையா இருந்தேன். எப்பவும் எல்லாத்துலயும் எல்லா நேரத்திலும் உனக்கு துணையா இருந்த. ஆனா பதிலுக்கு நீ என்ன பண்ண? எங்க அம்மாவை தள்ளி விட்டு அவங்களை அவமானப்படுத்துறியா நீ? மோனையா, இங்க பாருங்க, இது எனக்கு உங்களுக்கும் நடுவுல இருக்க விஷயம். வாங்க தனியா போய் இதுக்கு பேசலாம். மேல நமக்குள்ள தனியா எதுவும் இல்ல. இப்ப எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி தான் பேசணும், புரியுதா? மோனையா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. 4 பேர் முன்னாடி என்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொன்னீங்க. மோனையா, வரிசையா நீங்க எனக்கு கொடுத்த எல்லா வாக்கையும் மீறீங்க. அப்ப நீ என்னோட இருக்கிற இந்த உறவை அறுத்தெறியறதுக்கு என்ன வற்புறுத்திக்கிட்டு இருக்க. அதை என்ன பண்றது? நான் உங்க கூட இருக்க உறவை அறுத்தெறியறேனா? என்ன பேசுறீங்க? ஆமா ராதா, இப்ப நீ என் அம்மாவுக்கு பண்ண விஷயம், இதுக்கப்புறம் நான் உன் கூட இந்த உறவுல எப்படி இருக்க முடியும்னு சொல்லு. சொல்லு, உன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்னு நீ நினைக்கிற? சும்மா தள்ளி விட்டதுக்கே இவ்வளவு பெரிய விலையை கொடுக்கறாளா ராதா? தள்ளி விட்டது என்னமோ காதுவ, ஆனா காயம் பட்டது ராதா மோகனோட உறவுல தான் முடிஞ்சுது. மோனையா, இந்த நம்பிக்கை துரோகிக்காக ஏன் உறவை அறுத்தெறியறீங்களா? ராதா, எங்க அம்மாவை பத்தி அவங்க உங்க அம்மாவே கிடையாது மோனையா. இவங்க உங்க அம்மாவே கிடையாது. இவங்க நம்பிக்கை துரோகி, சூழ்ச்சிக்கார, பேராசை பிடிச்ச பொம்பளை. நிறுத்து. மோனையா, இவங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களோட நம்பிக்கையோட விளையாடிட்டு இருக்காங்க மோனையா. மோனையா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கோ, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கோ, அது எல்லாத்துக்குமே இந்த பொம்பளை தான் காரணம். நிறுத்து.
இனி நீ அம்மா மேல எந்த கீழ்த்தரமான பழியையும் போட நான் விட மாட்டேன். புரியுதா? சரி, உனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குதுல? வா, ஏன் போய் சிசிடிவி ரெக்கார்டிங்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு எல்லாம் தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும்ல. இது எல்லாத்தையும் நான் உன்னோட ஆறுதலுக்காக மட்டும்தான் பண்றேன். ஏன்னா என் அம்மா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு என் அம்மா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. போதும். ராகுல், அஜித், நீங்க 2 பேரும் இங்கே இருந்து அப்பாவை பார்த்துக்கோங்க. சரிங்கண்ணா. சரி, நீ என் கூட வா. இப்ப என்ன பண்ண போற? அண்ணி சும்மா இருங்க. பாருங்க மோனையா, ராதா, நீ பால்கனியில் என்ன பண்ற? நான் பால்கனி இல்லையா? இதோ இங்க பாரு. இல்ல மோனையா, இது நான் கிடையாது. மோகனா அப்பா. மோனையா, இது நான் இல்ல. அப்பா, ஐயோ என்னங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.